வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இன்று செவ்வாய்க்கிழமை. இந்த வாரத்துக்கு 2வது பதிவாக நான் கொடுக்கக்கூடிய விஷயம், நான் எனக்காக தேர்ந்தெடுத்த சில பங்குகளை உங்களோட பகிர்ந்துட்டு வரேன். அப்படி நான் எனக்காக தேர்ந்தெடுத்த சில பங்குகளை முதல்ல பார்க்குறதுக்கு முன்னாடி, புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே நம்ம புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த பர்டிகுலராக இந்த 2 நாட்களில் பங்குச்சந்தை எப்படி செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறத நிஃப்டியினுடைய போக்கை வச்சு முதல்ல பார்த்துட்டு, அதன் பிறகு சில பங்குகள் நான் ஏற்கனவே சொன்ன பங்குகளுடைய அலர்ட்ஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புதிய பங்குகளை பற்றி பார்க்கலாம். அதில் நிஃப்டியை பொறுத்தளவில் செவ்வாய்க்கிழமை 25,424 முடிச்சிருக்காங்க. 25,395க்கு கீழே இன்றைக்கி வந்திருந்தாலும் கூட 25,327 வரைக்கும் வந்திருக்காங்க. இருந்தாலும் அந்த க்ளோசிங் 25,400க்கு மேலே தான் கொண்டு போய் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இறக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கி நல்லா ஒரு ஜாஸ்தியாகவே இறங்கி வந்திருக்கு. 25,641 இன்றைக்கி உச்சம். அதுலேருந்து கீழே நேராக வந்தது தான். பல காரணங்கள். ஐடி செக்டார் ரொம்ப அதிகமாக இறங்கிட்டு வர்றது ஒரு முக்கிய காரணம். அதன் பிறகு ட்ரம்ப்பினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பங்குச்சந்தை இப்போ ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்முடைய அந்த சப்போர்ட் லெவலில் இப்போ நின்றுருக்கு. இருந்தாலும் கீழே மூவிங் ஆவரேஜாக இஎம்ஏன்னு சொல்லக்கூடிய அந்த மூவிங் ஆவரேஜில் 25,243 அப்படிங்கிற ஒரு லெவல் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அதற்கு நெருக்கத்துக்கு தான் இப்போ ஆல்மோஸ்ட் பங்குச்சந்தை அந்த நெருக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே கீழே வந்தது, பட் அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து தான் நமக்கு ஏற்கனவே ஒரு செய்தியில் மேலே போனது. இருந்தாலும் இந்த 25,395ஐயும் 25,810ஐயும் கட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்காக 2 பக்கமும் க்ளோசிங் கொடுக்காம இந்த 2 வாரங்களும் போராட்டத்தில் மார்க்கெட் இருந்துக்கிட்டு இருக்கதை நம்ம பார்க்க முடியுது. பார்க்கலாம் இந்த 2 சைடில் எதை இது மார்க்கெட் உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுதுன்னு. கீழே உடைக்கும் போது கொஞ்சம் கவனமாகவே இருங்க. இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜும் கட் பண்ணி கீழே போச்சுன்னா 24,610 தான் அடுத்த லெவல். அது ஏற்கனவே ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி நமக்கு போயிட்டுறதுனால மறுபடியும் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எப்படி இருந்தாலும் இந்த இடத்துலேருந்து இது திரும்பி மேலே செல்லும்போது 25,810 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதை உடைக்கும் போது ஒரு ஃப்ரெஷ் மூமெண்ட் மேலே நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும். அடுத்து பேங்க் நிஃப்டியும் ஒரு ரேட்டு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 61,047 க்ளோசிங். 61,490ங்கிறது போன வாரம் போன லெவல். அதையும் தாண்டி போயிட்டு திருப்பி கீழே வெள்ளிக்கிழமை கொஞ்சம் மேலே ஏற்றி க்ளோசிங் கொடுத்தாங்க. பட் இப்போ திங்கள் செவ்வாய் இந்த 2 நாளுமே பார்த்திங்கன்னா 61,490ம் கீழே 60,960 ரெண்டுமே கிளிக் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ திருப்பி இந்த பக்கமும் அந்த பக்கமும் எந்த சைடில் அது உடச்சி போகுதோ அந்த சைடில் நமக்கு விரிவாக செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு லெவலுக்குள்ளே தான் ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்குன்றதுக்கு பேங்க் நிஃப்டி ஒரு பெரிய சாட்சி. அடுத்தாப்பில் ஐடி செக்டாரையும் பார்த்துருவோம். நிஃப்டி ஐடி 30,053 க்ளோசிங். ஸோ 30,000 டச் பண்ணிட்டாங்க. அதற்கு கீழே 29,250ம் 28,000ம் அடுத்தடுத்த லெவல்ஸ். ஏன் இதெல்லாம் நான் இப்போ இந்த வாரத்தில் நான் எடுத்து போடுறேன், செக்டர் வைஸாக போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா, மேலே போய்கிட்டு இருக்கிறது ஒரு செக்டாராக இருந்தால் கீழே வந்துக்கிட்டு இருக்கக்கூடியதில் ரொம்ப முக்கியமான செக்டாராக ஐடி இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்மளுக்கு கொடுத்த லெவல் போன வாரமே நம்ம 30,900ம் 30,000ம் கொடுத்தோம். அதை இப்போ இந்த 2 நாள்லேயே அடித்து கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த 30,000 கட் பண்ணும்போது என்னன்றது ஐடி செக்டாரில் இருக்கக்கூடியவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 லெவல்ஸையும் நான் எடுத்து காமிக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால எடுத்து காமிச்சிருக்கேன். அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்த சில ஸ்டாக்ஸுகள் கொஞ்சம் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை நெருங்கி இருக்கக்கூடிய ஸ்டாக்குகளை கொஞ்சம் ஒரு அலர்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் புது ஸ்டாக்குகளை பார்க்கலாம். அதில் முதலாவதாக பந்தன் பேங்க் 181 ரூபா அப்படிங்கிறது அடுத்த லெவலில் நம்ம கொடுத்துருந்தது. அந்த லெவலுக்கு ஆல்மோஸ்ட் இந்த 2 நாள்லேயே வந்துட்டாங்க. ஸோ இதையும் கடக்கும்போது 214, 266 அப்படிங்கிறத அடுத்தடுத்த லெவல்ஸாக இதுக்கு இருக்குது. ஸோ வச்சுருக்கிறவங்க கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். 181க்கு மேலே க்ளோசிங் வச்சு அடுத்த வாரம் அதனுடைய கன்ஃபர்மேஷனாக அதுக்கு மேலே போகும்போது இந்த 2 லெவல்ஸ்களும் நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும். இதுவும் ரொம்ப நாளாக கடக்க முடியாத ஒரு லெவல். இதை தாண்டக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் தான் அதற்கு ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். ஏற்கனவே அங்கேருந்து தான் இறங்கி கீழே 135 வரைக்கும் மறுபடியும் அந்த 181 கிட்ட போய் நிறுத்தியிருக்காங்க. உடச்சதுன்னா இந்த 2 புதிய லெவல்களும் அதில் வாய்ப்புகளாக இருக்குங்கிறதுனால இதை நான் உங்களுக்கு ஒரு அலர்ட்டாக எடுத்து போட்டிருக்கேன். அடுத்த ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். எம்ஆர்பிஎல் 196 ரூபா 86 காசில் முடிச்சிருக்காங்க. கடந்த 2 வாரங்களாக அந்த லெவலை தாண்டி போனாலும் வீக்லி க்ளோசிங்கில் அந்த அளவுக்கு அதை தாண்டி கொடுக்கல. இந்த வாரமும் அந்த முயற்சியை மறுபடியும் எடுக்குது. எம்ஆர்பிஎல்லை பொறுத்தளவில் 196க்கு மேலே இன்றைக்கி க்ளோசிங்கே இருக்குது. ஸோ அதையும் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள்
க்ளோசிங் இருந்துச்சுன்னா அடுத்த வாரம் அதற்கு கன்ஃபர்மேஷன் வாய்ப்புகள் கிடச்சா 220ம் 253ம் அடுத்தடுத்த லெவலாக இருக்கும். ஸோ நான் முதல்ல 220 மட்டும்தான் கொடுத்துருந்தேன். இப்போ 253ம் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஒரு வேளை வால்யூமோட சரியாக போச்சுன்னா வாய்ப்புகள் கிடச்சா போனால் நமக்கு இந்த 2 வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. அடுத்த ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். கரூர் வைஸ்யா பேங்க் 336ல் க்ளோசிங்கு. 339 வரைக்கும் இந்த வாரம் போயிருக்கு. 340 தான் அந்த லெவல், அதை நெருங்கி வந்திருக்காங்க. ஸோ அதை உடச்சிதுன்னா 372ங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். ஸோ அதற்கான வாய்ப்புகள் கொடுத்துச்சு அப்படின்னா கரூர் வைஸ்யா பேங்க்கில் கொஞ்சம் கவனத்தோடு பார்த்து க்ளோசிங் போகுது அதுக்கு மேலேனா வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கில் கவனம் செலுத்திங்க. அடுத்த ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 200 ரூபா க்ளோசிங். ஸோ போன வாரமே நல்ல ஒரு 180க்கு மேலே ஒரு வேகமாக எடுத்து மேலே போயிருக்கு. இந்த வாரம் அதை தாண்டி சென்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால 214ங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். அதையும் தாண்டும் போது 249 அப்படிங்கிறது அதற்கு அடுத்த லெவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ கவனத்தோடு பார்த்துங்க. அந்த 2 லெவல்ஸும் நெருங்கி வரும்போது நம்ம இதில் கரெக்டாக போகுதா அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணிக்கணும். இந்த வாரத்தில் இந்த 2 நாட்கள் தவிர்த்து வரக்கூடிய 3 நாட்களும் இது சரிவர மேல் நோக்கியே சென்று கொண்டு இருந்தால் மட்டும்தான் அந்த 2 வாய்ப்புகளுக்கு உடனடியான வாய்ப்புகளாக நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். NTPC லிமிடெட். ஸோ 372க்கு மேலே இந்த லாஸ்ட் வீக் க்ளோசிங்கு. அது கன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி இந்த 2 நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா 386 நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. 385 ஆக்சுவலாக இந்த வாரத்தினுடைய உச்சம். ஸோ ஒருவேளை 386ஐயும் கடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா 406 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 427ங்கிறது அதுக்கு அடுத்த லெவலாக NTPC லிமிடெட்டில் இருக்கும். ஸோ NTPC லிமிட்டெடை பொறுத்தளவில் நமக்கு இந்த 386ங்கிறது நெருங்கி வரதுனால கவனத்தோடு பார்த்து அதை தாண்டி செல்லும்போது நமக்கு கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திங்க. ஸோ இதுதான் இந்த வாரத்தில் நான் என்னுடைய ஏற்கனவே கொடுத்த ஸ்டாக்குகள்லேருந்து நான் கொடுக்கக்கூடிய அலர்ட்ஸு. இது எதுக்கு நான் போடுறேன் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஏன்னா நாளுக்கு நாள் என்னுடைய சேனலில் புதுசாக இணையிறவங்களுக்கு நான் ஏன் இதை சொல்கிறேங்கிறத புரிஞ்சுக்கணும். இது ஏறிக்கிட்டே இருக்குங்கிறத விட எப்படி ஏறிக்கிட்டு இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஒரு நல்லது. அந்த ஒரு லெவல்ஸ் வருது அப்படின்னா அந்த லெவல்ஸில் ஏன் தடுமாறுது, நம்ம அந்த மாதிரி தடுமாறும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு அது ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். நாளைக்கு அதை செய்யும்போது இங்கே நெருங்கி வரும்போது இந்த மாதிரி தடுமாறிட்டே இருந்தால் நம்ம கொஞ்சம் கொடுத்துடணும். இல்லை இதை தாண்டி இப்படி போகும்போது இப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம ஏன்னா வார்த்தையில் சொன்னால் மட்டும் போதாது. அந்த கன்ஃபர்மேஷன்ற வார்த்தைக்கு ஏற்றாற்போல் அதனுடைய செயல் இருக்கும். நம்ம போன வாரம் பார்த்திங்கன்னா இது 372க்கு மேலே 372 ரூபா 95 தான் க்ளோஸ் ஆச்சு. அதனுடைய ரியாக்ஷன் பாருங்கள். இந்த வாரத்தில் இந்த 2 நாளில் அடுத்த லெவலில் உடனே இறங்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுருச்சு. ஸோ இது உடைக்கும்போது 406ங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வாய்ப்புகளாக நமக்கு வரலாம். அப்படிங்கிறதுனால தான் நம்ம அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதெல்லாம் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள் என்னென்னன்றதை பார்த்துடலாமா? வர்த்தமான் டெக்ஸ்டைல் லிமிடெட் VTL அப்படிங்கிறது இது நல்ல ஒரு ஃபால் கீழே டவுனில் வந்துட்டு மறுபடியும் ஒரு ஃபாஸ்ட் எடுத்து மறுபடியும் நம்ம அந்த ஏற்கனவே நான் கொடுத்த லெவலுக்கே போயிருக்கு. நம்ம அந்த 538 தான் ஒரு லெவலாக நம்ம அந்த இடத்துல ஏற்கனவே கொடுத்தோம் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு. பட் அதை உடச்சது மேலே போகல, மறுபடியும் நேராக கீழே வந்து இந்த 389க்கே வந்துட்டாங்க. ஸோ அந்த 389க்கு வந்து நெருங்கிட்டு இந்த கடைசி ஒரு 4 வாரங்களாக தொடர்ந்து ஏறிக்கிட்டு வருது. ஸோ அதை நம்ம அந்த இடத்துல சரியாக கவனிக்கல. இருந்தாலும் 538 இப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு லெவலாக நான் பார்க்குறேன். ஸோ இதையும் தாண்டிச்சு அப்படின்னா நமக்கு 581 அப்படிங்கிறது முதல் லெவலாக வரும். அதையும் தாண்டிச்சு அப்படின்னா 634ங்கிறது இரண்டாவது ரெசிஸ்டன்ஸாக வரும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 693 அப்படிங்கிறது மூன்றாவது ரெசிஸ்டன்ஸாக இதில் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த 538க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் இந்த வீக்கில் கிடைக்கணும். அதை தாண்டி ஒரு கன்ஃபர்மேஷன் வரும்போது 581, 634, 693 இதற்கு தொடர்ந்து வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸுகளாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இதில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து விஷால் மெகா மார்ட் 123.59 இன்னைக்கு க்ளோசிங். ஸோ இது வந்து என்னென்னா நம்ம ஏற்கனவே கொடுத்து 158ங்கிற அந்த முதல் லெவலை டச் பண்ணிவிட்டு தில்ல வந்துட்டாங்க. ஸோ இந்த 158க்கு மேலே போகலை அப்படின்னும்போது இந்த லெவலில் பார்க்க போகும்போது நமக்கு 127க்கு கீழே வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் லெவலாக இருந்துச்சு. அந்த லெவலை வந்து உடச்சி கீழே வந்திருக்காங்க. இருந்தாலும் மறுபடியும் இந்த பர்டிகுலர் வீக்கில்
அது டேர்ன் ஆகி நிற்கிது. ஒரு வேளை 127க்கு மேலே இந்த வாரத்திலேயே க்ளோசிங் கிடச்சிருச்சு அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்து திரும்பிச்சு அப்படின்னா நமக்கு மீண்டும் 158ஐ நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 178 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 209 அப்படிங்கிறது மூன்றாவது லெவலாக இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தேர்ந்தெடுத்துருக்கிறது. இந்த தடவை அந்த 127க்கு மேலே க்ளோசிங் வச்சால் மட்டும் நமக்கு வாய்ப்புகள், அப்படி இல்லைன்னா மறுபடியும் அது 95 நோக்கி உடச்சி கீழே வந்துடலாம். ஸோ 127க்கு மேலே போகாததுக்கு முன்னாடி எந்த முயற்சியும் எடுத்துடாதீங்க. இந்த வாரத்தினுடைய உச்சமே 125 ரூபா 74 காசு தான். ஸோ 127க்கு மேலே க்ளோசிங் வச்சதுன்னா மட்டும் இதில் 127 கீழே இருக்கக்கூடிய இந்த வாரத்துக்கு முந்தின வாரம் இருக்கக்கூடிய லோ தான் மேக்ஸிமம் லோ 115 தான். அதை ஒரு தடுப்பாக வச்சுக்கிட்டு நம்ம பை பண்ணலாம். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கும் திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். NHPC லிமிடெட் கிட்டத்தட்ட இந்த 73 ரூபா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துக்கிட்ட வந்து இது போகக்கூடிய லெவலில் இப்போ நெருங்கி வந்திருக்கு. ஸோ வாய்ப்புகள் ஒரு வேளை இந்த இடத்துக்கு கீழே 73 கீழே க்ளோசிங் கொடுக்காத வரைக்கும் நமக்கு மேலே திரும்பி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை நான் தேர்ந்தெடுத்தேன். அப்படி போகும்போது முதல் ரெசிஸ்டன்ஸாக 85ங்கிறது முதல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 92 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட்டாக 103 வரைக்கும் அடுத்த லெவலாக போகிறதுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்தேன். ஸோ 92லேருந்து இந்த 73க்கு வந்து மறுபடியும் திரும்பக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறதுனால இதனுடைய வாய்ப்புகள் எனக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு முயற்சியாக எடுத்திருக்கேன். ஸோ க்ளோசிங் வந்து 73 கீழே போயிடுச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நம்ம என்ட்ரி கொடுக்கக்கூடாது. 73 கீழே உங்களுக்கு தடுப்பையும் வச்சுக்கிட்டு நீங்கள் இதில் முயற்சி எடுத்திங்கன்னா இந்த 85, 92, இந்த 103 அதுக்கு வரக்கூடிய ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது என்னுடைய தேர்வாக எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இதில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. அடுத்து ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். மகா பேங்க். ஸோ இது வந்து 64 ரொம்ப நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாரங்களாக தவிச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போது போன வாரம் அந்த 64ஐயும் தாண்டி 74 நெருங்கிட்டு போய்கிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த வாரத்தினுடைய உச்சம் 72 ரூபா 44 காசு. ஒருவேளை 74 உடைச்சாங்க அப்படின்னா 81 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 92 அப்படிங்கிறது நான்காவது லெவலாக இருக்கும். ஏன்னா 64 ஏற்கனவே வந்துட்டதுனால 4வது லெவலாக இருக்கும். அதையும் தாண்டிச்சு அப்படின்னா 103 அப்படிங்கிறது 5வது லெவலாக இதில் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்வு செய்திருக்கேன். இது ஏற்கனவே போய்கிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் இந்த லெவலுக்கு மேலே போகும்போது 74க்கு மேலே போகும்போது இந்த 3 வாய்ப்புகள் மகா பேங்க்கில் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ ஏதாவது நமக்கு வந்து இப்போது புதுசாக போகிறதுன்றதை விட போய்கிட்டு இருக்கிறத சரியாக கவனித்து அதற்கு மேலே போகக்கூடிய லெவல்ஸில் நம்ம பண்ணுறதோ இல்லை இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி கொடுத்தா எதை நம்ம சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம்னா 64 சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம், 74 ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. சந்தர்ப்பங்களும் செய்திகளும் ரொம்ப முக்கியமாக கவனத்தோடு பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து மார்க்கெட்டில் ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டிய சந்தர்ப்பமாக இருந்துகிட்ருக்கு. பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் பங்குச்சந்தை எப்படி இருக்குன்ட்டு. அதை முடிந்த பிறகு நம்ம சனிக்கிழமை பங்குச்சந்தை நிலவரத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.